ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோ வெளியில் இருக்கிற ஆளாக சென்ஸ் பண்ணிடுவான். இப்போ மட்டும் நீ உள்ளே வரலன்னு வச்சுக்கியேன், உன்னை இதே இடத்துல எரிச்சு சாம்பல் ஆக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையில் ஹெவன்லி ஃப்ளேமை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்க, மாஸ்டர் மூயோ நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்சியானியோ வரான். நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, லின்சியானியோ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, லின்சியானியோ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இது மட்டும் இல்லை உன்னை பற்றி ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன், உன்னோட டிவைன் வெயின்ஸ்லாம் டேமேஜ் ஆகிட்டாமே, அது மட்டும் இல்லை உன்னோட பிரேக் த்ரூ அப்போ நீ ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டியாமே, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. த்ரூ ஆன போது என்னோட டிவைன் வெயின்ஸ் டேமேஜ் ஆனதுக்கு உண்மைதான், ஆனால் இப்போ நான் டோங்ஷன் ரிலீமோட தேர்ட் ஸ்டேஜில் இருக்க மாஸ்டர் இப்படின்னு நம்ம லின்சியானியோ சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ மூயின்மே சொல்ல நினைப்பான், நான் இப்போதைக்கு டோங்ஷன் ரிலீமோட 5th ஸ்டேஜில் இருக்கேன். நம்ம ஹீரோ சொல்லிட்டு உன்னோட லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சரி எதிர்காலத்தில் நான் பெரிய பெரிய பிரச்சனைலாம் பண்ண போகிறேன், அப்போ நீ எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ விளையாடுறதுமா கேட்க, மாஸ்டர் மூயன் உங்களுக்காக என்னோட உயிரை கூட தருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே சீனை கட் பண்ணி 10,000 ஸ்பீட் கேக்குள்ள என்னதான் நடந்தது சொல்லி தொடங்கடா, எங்களோட ராணுவத்தில் பாதியை காணும் அப்படின்னு இருக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்க. லேண்ட் மாஸ்டர் எங்களை மன்னிச்சிருங்க, டோங்ஷன் தீவில் உள்ள முக்கால்வாசி ராணுவத்தை அழிச்சதே அந்த மூயன் தான், எல்லாத்துக்குமே அங்கே இருக்கிற ஹெவன்லி ட்ரெஷர்ஸ் தான் காரணம், ஜெட் டிராகனும் அது மட்டும் இல்லை, விண்டு மிரர் இன்னும் ஒரு சில ரேரான பொருட்கள் கிடைச்சிது, ஸ்பிரிட் பால்ஸ் ஹெவன்லி ட்ரெஷர்ஸ்னு இருந்தது, இது எல்லாத்தையும் அந்த மூயன் தான் கொண்டு போயிட்டான், இவ்வளோதுக்கு அவன் டோங்ஷன் ரிலீமோட ஸ்டேஜில் கூட இல்லை, அதுக்கும் கீழே தான் இருந்தான், நம்ம ஆளுங்க எல்லாரையும் கொண்டுட்டான், அவனை சீக்கிரமாக கொல்லணும், மட்டும் இல்லை அவன் நிர்வாண ரிலீமில் இருக்கிற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான பீப்புளாக இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் சமகாண்டாயிடுறான். ஏன்னா அவன் நிர்வாண ரிலீமில் இருக்கான், இவனோட ரிலீமுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு சொன்னோன்னே சமகாண்டாயிட்டு அந்த மூயனை கொள்றதுக்கு கில்லிங் ஆர்டர் பாஸ் பண்ணுங்கடா அப்படின்னு அவனு சொல்லிக்கிட்டு இருக்க. சீனை கட் பண்ணி ஷாங்டாங் செட்டை தான் காட்டுறாங்க. உன்னோட ஸ்டூடெண்ட் ஒன்று விட்டுட்டு போயிட்டா, நம்மளோட ஷாங்டாங் செட்டை சேர்ந்த ஒரு சீடர் வந்து வெளில போயிட்டாங்க, அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆப்போசிட்டில் இருக்கிற உண்மை சொல்ல ஆரம்பிக்கிறா. அவள்கிட்ட ஐஸ் ஃபினிக்ஸ் இருந்தாலும், அவர் லெஜெண்டரியான ஆளாக இருந்தாலும், அவள் நம்மளோட செட்டுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கா, அவளை கொல்ல வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம ஹீரோயினோட மாஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவள் ஒரு ட்ரெஷர், அவளை நீ ஒரு காலத்தும் கொல்லக்கூடாது, கொண்டுட்டுன்னு வச்சுக்கேன் நீ அந்த இடத்துல உயிரோடவே இருக்க மாட்டேன், அவளை நம்ம திரும்ப உயிரோட கொண்டு வரணும், அவள் என்னோட ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும் எப்படின்னா அவனு சொல்லிக்கிட்டு இருப்பான். அது எந்த காலத்தையும் நடக்க போகிறது இல்லை, நான் தான் உங்களோட ஒரே சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட் இப்படின்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க. அது எனக்குலாம் தேவையில்லை, எனக்கு வந்து மெங்கி வாங்க தான் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை கூட்டுற சொல்லிக்கிட்டு இருப்பா. சார் அந்த மூயின் இருக்கிற வரைக்கும் குன் மெங்கிவான் எப்படி இங்கே வருவாங்க, மெங்கிவான் தான் இந்த ஜியோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், இவ வந்து 2வது ஸ்டூடெண்ட், இவ்வளோ நம்ம ஹீரோயின் மாதிரி கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தான், அப்படியே அந்த ஜின்னு சொல்லுவான், நீ அவளை கொண்டு வந்துட்டா போதும், நான் எப்படியாச்சும் அவளை சமாளிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த மூயினை கொள்றதுக்கு கில்லிங் ஆர்டர் பாஸ் பண்ணுங்கடா இப்படின்னு இவனும் சொல்லுவான். சாங்டங் செட்டை சேர்ந்தவங்க பணக்காரங்கிறதுனால பில்லியன் கணக்கில் நம்ம ஹீரோ கொள்றதுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. கிரீன் செட் பிளட் செட்டை சேர்ந்தவங்களையும் காமிப்பாங்க. அந்த லீடரோட பையனே நம்ம ஹீரோ போட்டு தள்ளியிருப்பான், இவனும் கில்லிங் ஆர்டர் பாஸ் பண்ணுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து இப்போதைக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ரிலியமோட டாப் லேயரில் இருக்கீங்க, நான் உங்களை நிர்வாண ரிலியமுக்கு கொண்டு போகிறேன், உங்களால் ஒரு சில காரியங்கள் எனக்கு ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருப்பான். மட்டும் இல்லை உங்களை 9 ஸ்டார் ஆல்கமிஸ்டாவும் நான் மாற்றிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பெருசாக கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த மாஸ்டருக்கு என்னமே, தம்பி நான் இப்போ நிர்வாண ரிலியமுக்கு போய் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோமே உங்களுக்கு இதில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் ஒரு ஆல்கமிஸ்ட் மாஸ்டராக இருக்கேன் உங்களை மாதிரியே, அது மட்டும் இல்லை உங்களை 9 ஸ்டார் ஆல்கமிஸ்டாகவும் நான் மாற்றுறேன் நம்ம ஹீரோவும் சொல்ல ஒரு சீட் எடுத்து வைப்பான். இது வந்து இவர் பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாக நம்ம ஹீரோ சொல்லி தந்திருப்பான். அது மட்டும் இல்லை பில்ஸ்க்கான ரெசிபி அதை எழுதி கொடுத்துருப்பான். நீங்கள் நிச்சயமாக நிர்வாண ரெடிமுக்குள்ளே போயிடுவீங்க, அப்போனா உங்கள்கிட்டருந்து என்கிட்ட ஒரு உதவி தேவைப்படுது, நான் இங்கே அந்த நயன் சிட்டிக்கு வந்தது ஒரு 3 பெரிய சிட்டியை நான் பிடிக்க போகிறேன், அதுக்காக ஒரு சில ஹெல்ப்ஸை கேட்டு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மாஸ்டருக்கு என்னமே, தம்பி நீ ஒரு காரியக்காரன் தான்டா, என்ன உதவி வேணாலும் எப்போ வேணாலும் கேள்டா தம்பி, நான் உனக்காக செய்கிறேன் அப்படின்னு மாஸ்டருக்கு என்னமே உறுதி கொடுக்க. நம்ம ஹீரோவுமே இதுக்கு தான் அந்த மாஸ்டருக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பி போய்கிட்டு இருப்பான். நிச்சயமாக இந்த பையன் சாதாரண ஆளாக இருக்க மாட்டான், எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆப்பா இங்கே வைக்க போகிறான் இப்படின்னு மாஸ்டருக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க. மேலே நிறைய ஸ்பிரிட் ஈகிள் பறந்து போயிட்டு இருக்கும். இதை பார்க்குற நம்ம ஹீரோவோ வர சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்க, இப்போ தான் நம்ம ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த கழுகு மேலே வந்து நான் உள்ள அழைச்சிட்டு போவேன். மறுநாளே நம்ம ஹீரோட டீம் எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பி ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க போகிறோம், நம்ம ஏகப்பட்ட சிட்டியை அழிச்சு நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு போகிற போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு எத்த பஞ்சு டைலாக்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். பக்கத்தில் இருக்கிற நம்ம ஹீரோ இனிமேல் நம்ம ஹீரோ மொக்க பண்ணுற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு சில சிட்டி அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹெவியா ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸை ஆட்டையை போட்டிருப்பான். பார்த்துட்டு மெங்கியோன்னு சிரிப்பாங்க, நீ இன்னும் மாறவே இல்லடான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதோட இந்த 9 சிட்டிலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம், இந்த 9 சிட்டிக்கே ஒரு பெரிய குட் பாய்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த கழுகு மேலே ஏறி பறக்க ஆரம்பிச்சிருவான். 9 சிட்டி எனக்கு நிறையவே உதவி செஞ்சிருக்கு, இருந்தாலும் இங்கேருந்து குட் பை சொல்லிட்டு நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த 9 சிட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். நான் அந்த திரும்ப இந்த சீரீஸில் நிறைய ஒரு 100 எபிசோடு கிட்ட இந்த 9 சிட்டி பக்கமே நம்ம ஹீரோ வந்திருக்க மாட்டான். இதுக்கு மேலே தான் கதை நல்லா
விறுவிறுப்பும் அனல் பறக்கவும் போயிட்டுருக்கோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இதுக்கு மேலே போகிற கதை. நம்ம ஹீரோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே போயிட்டுருப்பாங்க. நம்ம ஈமிங் அது மட்டும் இல்லை நம்மளோட லின் இவங்க 2 பேருமே பொய்யன் சிட்டியில் இருக்கும்போது நம்ம ஹீரோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க. இப்போ நம்ம ஹீரோ கூட்டம் திரும்ப வந்திருப்பாங்க. ஹீரோட ஆட்டம் இன்னும் தான் ஆரம்பிக்கும். இன்னும் தான் பெரிய பெரிய சம்பளம் காத்துக்கிட்டு இருக்கு. தான் முன்கூட்டியே மோயங்க்கு மெசேஜ் பண்ணிட்டேன். அவன் சீக்கிரமாக நம்மளை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய படையோட காத்துக்கிட்டு இருப்பான் இப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். நம்ம ஹீரோ வந்து ஒரு அம்பு தாக்க வர யாரா அது என்னையும் தாக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக ஆகிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பதிலுக்கு ஒரு அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்ல அவங்க அனுப்பின எல்லா அம்பும் எரிஞ்சு போயிடும். இதை பார்க்குறவங்களோ இது யாரா இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ மாஸ்கில் தான் வரதுனால நம்ம ஹீரோ அடையாளம் கண்டுபிடிக்கல. இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களை தாக்காதீங்க, இவர் தான் நம்ம மாஸ்டர் ஜீமு, என்ன மன்னிச்சிட்டீங்க மாஸ்டர் ஜீமு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை ஜீமுன்னு தான் கொடுத்துருவாங்க. நான் நம்ம ஹீரோ மூயின்னு வச்சுக்கிறேன் இந்த இடத்துல பேரை. ஏன்னா ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகுது, நிறைய இடத்துல சொல்லி மாற்றி சொல்லிடுறேன். ஆனால் அதை வச்சு டிஃப்ரெண்ட் காட்டுற மாதிரி இடத்துல மட்டும் நம்ம ஹீரோட பேரை மாற்றி சொல்கிறேன். நம்ம மோயங் பக்கம் வந்துட நம்ம மோயங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஜாங்கு கண்டத்தில் மொத்தமாக 8 பெரிய நிலப்பரப்பு இருக்குது. அதில் 4 நிலப்பரப்பை சேர்ந்த லாட்ஸ் வந்து நமக்கு உதவி செய்கிறேன்னு நம்ம கூட யூன்குட்டேனியில் சேர்ந்துட்டாங்க. இருக்கிற ஃபேமிலிஸை சேர்ந்தவங்க ஷாங்டாங் சைடை சேர்ந்தவங்களோட சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் நிர்வாணா ரிலீமில் இருக்கான். அவனோட தம்பிங்க 2 பேருமே ஸ்பிரிட் ரிலீமோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் நம்ம மோயாங். இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நான் ரொம்பவே டீட்டெயிலாக போக விரும்பல, ஓரளவுக்கு மேலோட்டமாக போய்க்கிறேன். ஏன்னா ரொம்ப பேர் இதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டோரியை ஷார்ட்டாக கொண்டு போக விரும்புகிறேன். அப்படியே நம்ம ஹீரோவும் சொல்லுவான், மாஸ்டர் ஜீமு கூட நமக்கு உதவுறதுக்கு வந்திருக்காரு. ஏகப்பட்ட வீரர்களுக்கும் உயிர் சேதமாகாத இருக்கிறதுக்கும் மாஸ்டர் ஜீமு உதவுவார். ஏன்னா ஏகப்பட்ட பில்ஸ் ஏகப்பட்ட எலிக்ஸை செய்யறதுக்கு நம்மக்கிட்ட ஆள் இருக்குது. அது மட்டும் இல்லை 8 பவுலியன்ஸுமே நம்மளுக்கு உதவி செய்ய சம்மதிச்சிட்டாங்க இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த 9 சிட்டியில் இருக்கிற ஒரு சில ஆல்கமிஸ்ட் அது மட்டும் இல்லை பவுலியன் மாஸ்டர்ஸ் நிறையவே நம்ம ஹீரோ இதில் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நான் ரொம்ப சொல்ல விரும்பல. அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோயின் ஜியம் இங்கே இருக்கிறதுனால ஒரு பெரிய பலம் இருக்குது இப்படின்னு நம்ம மோயங்க சொல்லிக்கிட்டு இருப்பான். அதாவது இந்த இன் கேட்டுன்னு என்றைக்கும் உடையாது, நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பவர்ஃபுல்லாக ஆளுங்க இருக்கீங்க இப்படின்னு நம்ம மோயங்க சொல்லி முடிச்சுட்டு இதோட இந்த மீட்டிங்கை முடிச்சுக்குவோம். மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம், இல்லைனா நாளைக்கு போர் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் நாளைக்கு நம்ம எல்லாருமே சண்டையில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மோயங்க அந்த இடத்துல வீச்சை சொல்லி முடிக்க நம்ம மோயங்க நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருவான். ஏன்னா இவ்வளோ நேரம் தம் கட்டிட்டு நம்ம மோயங்க பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ மோயாங் நீ ரொம்பவே நல்ல காரியம் பண்ணியிருக்க, ஒரு சிறந்த தலைமை மாதிரி பேசியிருக்க இப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டிக்கிட்டு இருக்க. டீச்சர் மூயன் உங்களை மாரிலாம் என்னால் வரவே முடியாது, என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, அழகாக நீங்களே இதை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நம்ம ஹீரோவிட்ட மனம் சொல்ல அதெல்லாம் ஒரு சில விஷயத்த ஒரு சில சொல்ல தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மாஸ்டர் கிட்ட சொல்ல ஆரம்பிப்பான். நீங்கள் வந்து நிர்வாண ரிலீமுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்களா இப்படின்னு மாஸ்டர் காங்கிட்டிங் நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. அவருமே நிர்வாண ரிலீமோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுன்னு மாஸ்டர் காங்கும் சொல்ல ஒரு சர்வன் வேக முடியாது மாஸ்டர் நம்மளோட டோன் யூனிவர்சிட்டியை அட்டாக் பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. ஃபெங்காங் ஷாங்லாங் சிட்டியோட லார்டு அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு 2 சின்ன சிட்டியை சேர்ந்தவங்களும் சேர்ந்துட்டு வந்திருக்காங்க. நம்மளோட இந்த டவுன்ஷின் சிட்டியை அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த நிர்வாண ரிலீமை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க அப்படின்னா ஒன்று சொல்லி முடிக்க வெளியில் அந்த மாஸ்டர் ஜிமுவை கொள்றதுக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. ஷாங்டாங் செட்டை சேர்ந்தவங்கள்ட்ட இருந்தோம், அதே மாதிரி அந்த கிரீன் ஷரா பிளிட் செட்டை சேர்ந்தவங்கள்ட்ட பெரிய தொகை வந்திருக்கு. அந்த மாஸ்டர் ஜிமுவை கொண்டுட்டா ஒரு பெரிய சன்மானம் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை போனஸாக அந்த சிட்டி நமக்கு கிடைக்க போகிறதில்ல தம்பிகளா இப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். இந்த டோங்கிங் சிட்டி நமக்கு தான் அண்ணா அப்படின்னு அவனோட தம்பிங்க 2 பேரும் முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோட குரூப்பும் வெளியே வந்து டேய் ஒரு வாட்டி தான் சொல்லுவான், இன்னொரு வாட்டிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இன்னொரு வாட்டி நீங்கள் சண்டை ஏற்படுத்துன்னு நினைச்சிங்க அவங்க எல்லாரையும் கொண்டுடுவேண்டா அப்படின்னு நம்ம ஹீரோட கேங்க எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்க. சிட்டியில் இருக்கிற அந்த நிர்வாண ரிலீமை சேர்ந்தவனுமே இந்த பொட்டி பசங்கள்ட்ட நான் ஒரு மேட்ரே இல்லை, மாஸ்டர் ஜிமு எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், நாங்கள் எங்கேருந்து போயிடுறோம், அவனோட தலை இருந்தால் போதும் எங்களுக்கு பெரிய வெகுமதி கிடைக்கும் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த தம்பிக்காரன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இருக்கிற நம்ம ஹீரோனா அசால்ட்டாக அவனை அட்டாக் பண்ணிடுவாங்க. அவன்கிட்ட இருந்து ரத்தமே வர வச்சுல என்னப்பா இவ்வளோ வீக்கராக எல்லாம் என்கிட்ட வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கோவப்பட ஆரம்பிச்சிருவான். டே அவங்களுக்கு கொல்லுங்கடா, அந்த சிட்டியில் இருக்கிற தடையமே தெரியக்கூடாது, அழிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கேங் சண்டை போட ஆரம்பிக்குது. ஆப்போசிட்டில் வில்லன் கேங் சண்டை போட ஆரம்பிக்க இது எல்லாத்தையும் ஒரு 2 பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட முடியுது.